கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இறையியலிலே சாத்தானை பற்றி நாம் அலசி வருகிறோம். அவனுடைய தன்மைகளை குறித்து கடந்த 2 தியானங்களிலே பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு. அவன் வஞ்சகன், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில் விழ தள்ளப்பட்டது. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, பிசாசு, ஏமாத்துறவன், பழைய ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு, இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு. ஏன்னா உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு, பழைய பாம்பு, பெரிய வலு சர்ப்பம். அவன் சர்வதேச ஃப்ராடு, பழைய ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு, பிசாசு. எப்படி வேணால் ஏமாற்றுவான், என்ன வேணால் செய்வான். இப்போ சமூக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏமாத்து இருக்குது. டிசைனாக புது புது விதத்தில் ஏமாத்துறாங்க. விழிப்புணர்வு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. பல விதத்தில் ஏமாத்துறான். அதுக்குன்னே பெரிய கூட்டம் இருக்குது, அதுக்குன்னே பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது. உங்களுக்கு கிஃப்ட்டு தரோம் அப்படின்னு ஏமாத்துறான். உங்கள் கரண்ட்டு பில்லு கெட்டலை, ராத்திரியே கட் பண்ணிடுவோம், இந்த நம்பருக்கு பணம் அனுப்புங்கன்னு ஏமாத்துறான். இவ்வளவு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு. பலர் படத்தை ஏஐ வர்றதுக்கு முன்னாலே ஏமாத்துறானுங்க டிசைனாக. இப்போ ஏஐ எதை வேணால் தயாரிக்கலாம், எப்படிப்பட்ட வீடியோ வேண்டுமானாலும் தயாரிக்கலாம். சமூக ஊடகத்தில் நீங்கள் ஒரு 21,000 ரூபா கட்டினா 55 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஒரே மாதத்தில். எல்லார் படத்தையும் போட்டு வருது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், மத்திய அமைச்சருடைய படத்தெல்லாம் போட்டு அது வருது சமூக ஊடகத்தில். யாரும் ஏன் அதை தடை செய்யலைன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் பேசுகிற மாதிரி, பெரிய தொழிலதிபர்கள் பேட்டி கொடுக்குற மாதிரி. நானே கூட கொஞ்சம் யோசித்தேன், இவ்வளோ பெரிய பகிரங்கமாக தொழிலதிபர்கள் சொல்லுவாங்களா? மத்திய நிதி அமைச்சர் அந்த திட்டத்தை பற்றி சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி பகிரங்கமாக ஏமாற்ற முடியும்? அதில் உண்மை இருக்குமோ என்று கூட ஒரு நிமிஷம் நானே கூட யோசித்தேன். எத்தனை பேர் அதில் ஏமாந்தாங்களோ தெரியல. ஆன்லைன் கேம்ஸ். இன்றைக்கு நான் ஆன்லைன் கேம்ஸை பற்றி ஒரு கட்டுரை படித்தேன். அது விளையாட்டாக தான் ஆரம்பிக்கும். முதல்ல நமக்கு நிறையா வெற்றி கிடைக்கும், நிறைய பணம் வரும், ஜெயிச்சா நிறையா பணம் வரும். அப்படி பணம் வரும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தான் அந்த எதிர்பக்கத்தில் சீட்டு விளையாடுவது அல்லது நம்ம கூட கேம் விளையாடுவது கம்ப்யூட்டர் தான், மனுஷன் கிடையாது. அதை ஜெயிக்கவே முடியாது. அது கடைசியில் அது எல்லாத்தையும் இழந்தவங்க உண்டு. உலகம் முழுசும் ஊரெங்கும் கடன் வாங்கி தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் உண்டு. படித்தவர்கள், பெண்கள். இந்த மாதிரி மனிதர்கள் ஏமாத்துற மாதிரி தான் பிசாசம் ஏமாத்துறான். ஒரு கலெக்டர் ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்கிறாரு, ஏதாகிலும் படங்கள், உங்களுக்கு தெரியாத வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து படங்கள் வந்தால் அதை தொட்டு விடாதீர்கள், அதற்குள்ள லிங்க் ஒளிஞ்சிருக்கும், உங்கள் பணம் போயிடும். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். புது புது காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது காரியம். ஆகவே உதாரணத்துக்காக சொல்கிறேன், மனுஷனே இப்படி இருக்கான்னா பிசாசு எப்படி இருப்பான்? உலகம் அனைத்தையும் மோசம் பார்க்குகிறவன், சர்வதேச எத்தன், பழைய எத்தன், பெரிய எத்தன்,
அவன் எப்படி வந்து ஏமாத்துறான்னு நமக்கு தெரியும். ஏவாள்கிட்ட நேரடியாக வரல, சர்ப்பத்தின் மூலம் வந்தான். நேரடியாக பிசாசு ஏமாற்ற மாட்டான் நம்மளை. அது ஒரு சர்ப்பம், ஒரு 4 கால் மிருகமாக இருந்தது, காட்டு ஜீவனாக அது இருந்தது. அது ஒரு நாய்க்குட்டியை போல இருந்திருக்கலாம், அல்லது ஏன்னா ஒரு அணில் போல இருந்திருக்கலாம். அதாவது ஏவாளிடத்தில் வந்து பேசியது என்றால் ஒரே நாளில் நடந்ததில்லை, பல நாள் பழகி, ஒரு பூனைகிட்ட பழகிற மாதிரி, நாய்கிட்ட பழகிற மாதிரி, கிளிகிட்ட பழகிற மாதிரி எப்படியோ பழகி ஏவாளுக்கும் அந்த சர்ப்பத்துக்கும் ஒரு பாசம் உண்டாகி விட்டது. அது ஒரு நாளில் பேசுகிறது, கழுத பேசின மாதிரி பிழையாமக்கிட்ட பேசுகிறது. ஆண்டவர் சொன்னாரா, இந்த கனியெல்லாம் எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை இல்லை, எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சர்ப்பம் சொல்லுது, நீங்கள் சாகவே மாட்டீங்க, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் அந்த பழத்தில் அவ்வளோ விசேஷம் இருக்குது, தன்னை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறாரு ஆண்டவர். அந்த மாதிரி ஒரு தந்திரமாக பிசாசு ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு, ஒரு கருப்பு உருவமாக ஒரு பெரிய பல்லை வச்சுக்கிட்டு வந்து பேசலை. ஏவாளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மிருகத்தை, செல்லப்பிராணியை வைத்துக்கொண்டு அந்த செல்லப்பிராணியின் மூலமாய் பேசியது. பிசாசு ரொம்ப தந்திரசாலி, வஞ்சகன். அதனால தான் பவுல் சொல்கிறான், உங்கள் மனது கெடுக்கப்பட்டு போயிருமோன்னு நான் பயப்படுறேன் என்று அவன் எழுதுகிறான். எப்படி ஏவாளுடைய மனது கெடுக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மனதும் கெடுக்கப்பட்டு போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று அவன் எழுதுகிறான். அதனால் இந்த வஞ்சகம், ஏமாத்து, அவன் ஏமாத்துகிறவன், எப்படி வேணால் ஏமாற்றுவான். அதனால் நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும். தேவ பிள்ளைகளை போல வேஷம் போட்டுட்டு வரலாம், ஊழியக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வரலாம். எந்த வசனத்துக்கு கர்த்தர் சொன்னதுக்கு மாறாக இருந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகும்படி தான் அவன் ஏமாற்றுவான். வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கான். அது அந்த காலத்துக்கு எழுதுனது, அதுக்கு வேற அர்த்தம். அது அந்த காலத்துக்கு எழுதுனது. அப்படி எதையாவது சொல்லி வசனத்திலிருந்து நம்மை அடிபிரண்டு வசனத்தை விட்டு விலகி போவதற்கு ஏதாகிலும் ஒரு கோல்மால் செய்வான் பிசாசு. அதே நேரத்தில் பிசாசு இடத்துல வல்லமை உண்டு, கொஞ்சம் வல்லமை உண்டு. அவன் சர்வ வல்லவன் கிடையாது. அவனிடத்தில் எல்லா வல்லமையும் இல்லை. கர்த்தர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் பிசாசுக்கிட்ட கொஞ்சம் வல்லமை இருக்கு. லூக்கா 10:19 படிக்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. அவங்கிட்ட இருக்கிற வல்லமை, அவங்கிட்ட என்னெல்லாம் வல்லமை இருக்கோ அந்த வல்லமையை ஜெயிக்க, அவன் சர்வ வல்லவன் கிடையாது, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வல்லமை என்னெல்லாம் இருக்குதோ அந்த வல்லமையெல்லாம் ஜெயிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்குறேன் என்று இயேசு சொன்னார். இப்போ பிசாசுக்கிட்ட என்ன வல்லமை இருக்குன்னா தேவதூதனுடைய வல்லமை அவங்ககிட்ட இருக்குது.
ஏன்னா ஒரு தேவதூதனாக இருந்தான். தேவதூதனாக இருந்து தான் தள்ளப்பட்டான். அதனால் வேற ஒன்றும் பெரிய வல்லமை அவங்ககிட்ட கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், பிசாசு என்ன செய்தது, தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்தது என்று பார்க்கிறோம். 4ஆம் வசனம், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். ஒரு அதிகாரம், அது ஆதாம்கிட்ட இருந்த அதிகாரம். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு பிடுங்கி வச்சிருக்கிறான். தேவதூதனுடைய வல்லமை அவங்ககிட்ட உண்டு, ஆதாமுடைய அதிகாரம் அவன் கையில் இருந்தது. ஆகவே பிசாசு வல்லமை உள்ளவன், அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வல்லமை உண்டு. தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். மனிதனால் கூடாதவைகள் அவனை ஆண்டவரால் கூடும். பிசாசு ஒரு தேவதூதனுடைய வல்லமையை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வேலை காட்டிகிட்டு இருக்கிறான். அதனால் அதற்கு அடுத்ததாக அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2:11 படிக்கிறோம், பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ரொம்ப தந்திரசாலி பிசாசு. நரியை பற்றி சொல்லுவாங்க, நரி ரொம்ப தந்திரசாலி. இந்த காக்கா கதை சொல்லுவாங்க, குள்ள நரி ரொம்ப தந்திரசாலி அப்படின்னு கதைகளில் பொதுவாக சொல்லுவாங்க. இந்த காக்கா கதை உண்டு, பழைய காக்கா கதை. காக்கா வாயில் வடை இருந்துச்சு. காக்கா, நீ அழகாக இருக்கிற, நீ உன் குரல் ரொம்ப அழகாக இருக்கு, நீ ஒரு பாட்டு பாடினோடனே கீழே வடை விழுந்துச்சு, நரி தூக்கிட்டு போயிடுச்சுன்றது பழைய கதை, நரி தந்திரத்தை பற்றிய கதை. அதே போல் சாணக்கியனை பற்றி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சாணக்கியன், பெரிய சாணக்கியன், தந்திரசாலி. அதுபோல் அந்த ஒரு டாக்டிஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதி என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிற ஒரு குறிப்பிட்ட மக்களை குறித்து சொல்லுவாங்க. அவங்க எப்பவும் சண்டை போட மாட்டாங்க, ரோட்டில் இறங்கி போராட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப தந்திரமாக காய்களை நகர்த்துவார்கள், தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். எங்கே எழுதணுமோ அங்கே எழுதுவாங்க, யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேசுவாங்க, எந்த காயை நகர்த்தணுமோ அவர்கள் அதை நகர்த்தி மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த மாதிரி தந்திரம், ராஜதந்திரி அப்படின்வாங்க. இந்த ராஜதந்திரம், சாணக்கியத்தனம், அந்த மாதிரி கதைகளில் சகுனின்னு ஒரு கதையில் ஒரு சகுனியை பற்றி வரும். ரொம்ப தந்திரமாக, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் யாரையாவது தூண்டி விட்டு செய்வான். அதான் சகுனி. இப்போ பிசாசுக்கிட்டேயும் ஒன்றும் இல்லை, என்ன இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவர் பிடுங்கிட்டார். மரணம் பாதாளத்தினுடைய அதிகாரங்களை பிடுங்கிட்டார், ஆயுதங்களை பிடுங்கிட்டார், தலையை நசுக்கிட்டார். அவங்ககிட்ட தந்திரம் தான் இருக்குது. அவன் தந்திரமாக மற்றவர்களை என்ன செய்கிறான், தூண்டி விடுவான். எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்கிறான், சுற்றுப்புற சூழலில் சொல்கிறான். ஒருத்தன் பாவம் பண்ணிடுறான். 1 கொரிந்தியர் 5 பார்க்குறோம். ஒருத்தன் பகிரங்கமாக துணிகரமாக விபச்சார வாழ்க்கை வாழுகிறான். சபையை விட்டு புறம்பாக்கும்படி, பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி பவுல் தீர்ப்பு செய்கிறான். அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பிடுறான், அவனை எல்லாரும் மன்னிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், 5ஆம் வசனத்துலேருந்து சொல்கிறான், துக்கம் உண்டாக்கினவன்
எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான அந்த தண்டனையே போதும். அதெல்லாம் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் சொல்கிறான், நாம் தண்டித்தோம், ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தோம், சபையை விட்டு நீக்கிட்டோம். ஆனால் அவனை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. அவன் திருந்திட்டான், உணர்ந்துட்டான், மன்னிப்பு கேட்டான், அவனை மன்னிச்சிட்டீங்க, போதும், அவனுக்கு தண்டனை போதும். ஏன்னா நானும் மன்னிக்கிறேன். ஏன்னா மன்னிக்காமல் விட்டுட்டா பிசாசு கிரியை செஞ்சிருவான். பிசாசினுடைய தந்திரங்கள். மன்னிச்ச ஒருத்தன் திருந்தவே இல்லை, உணரவே இல்லை, அவனை மன்னிக்கிறதுன்றது வேற விஷயம். ஒருத்தன் உணர்ந்துட்டான், திருந்திட்டான், மன்னிப்பு கேட்குறான், அவனை மன்னிக்கிறது அப்படின்றது அது முக்கியமான காரியம். திருந்தினவனை, உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்டவனை மன்னிக்காமல் விட்டுட்டா அந்த இடத்துல பிசாசு வந்துடுவான். அது பிசாசின் தந்திரம். யாரையும் நம்ம மன்னிச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு பிசாசு என்னென்ன தந்திரம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறான். அதனால தான் பிசாசினுடைய தந்திரத்துக்கு பவுல் இடம் கொடுக்கல. அவன் தந்திரம் தான் நமக்கு தெரியுமே, அதனால் நம்ம மன்னிச்சிடலாம், நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லிடுறான். அசுத்த ஆவிகளின் வகைகள், பலவிதமான ஆவிகளை குறித்து பலர் சொல்லுகிறார்கள். இந்த ஆவி, அந்த ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி என்று பல ஆவிகளை பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிளில் அதெல்லாம் இருக்கா? அதை நம்ம பார்க்கணும். பைபிளில் குறைஞ்சபட்சம் 22 ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 22 விதமான பொல்லாத ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை மட்டும் லேசாக மிக சுருக்கமாக தொட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு அப்பாற்பட்ட ஆவிகள் கிடையாது. நம்ம வாயில் பலர் பல விதமாய் அனுமானத்தில், அனுபவத்தில் சொல்கிற மாதிரி பைபிளில் இருக்கிறதா நமக்கு, பைபிள் தான் நமக்கு சூத்திரம், அதான் நமக்கு வாய்ப்பாடு. அதோடு நம்ம ஒன்றையும் கூட்டக்கூடாது. இந்த பிசாசு துரத்துகிறவர்கள், பிசாசு துரத்துகிறேன் என்று சொல்கிறவர்கள், நான் விடுதலை ஊழியம் செய்கிறேன், கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்கிறவர்கள் பலவிதமான ஆவிகளை பற்றி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கூட்டினா 100க்கு மேலே வந்துடுது. அப்படி பலவிதமான ஆவிகளை சொல்கிறாங்க. பொல்லாத ஆவிகளை பொறுத்தவரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 22 ஆவிகளை சுருக்கமாக தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 22:22 ஞாபகம் வைக்க ரொம்ப சுலபம். பொய்யின் ஆவியை பற்றி அங்கே பார்க்கிறோம். எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். அது தீர்க்கதரிசிகளுடைய வாயில போய் உட்கார்ந்து தவறான தீர்க்கதரிசிகள், போலியான தீர்க்கதரிசிகளுடைய வாயில போய் உட்கார்ந்து போதனை பண்ணுகிற பொய்யின் ஆவி. கர்த்தர் அங்க ஒரு கேள்வி கேட்கிறார். 19ஆம் வசனம்,
1 ராஜாக்கள் 22. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடத்தில், அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். இப்போ ஆகாபை வந்து தண்டிக்கணும். ஆகாபு போய் யுத்தத்துக்கு போய் ஒரு இடத்துல போய் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் அவனை தண்டிக்கணும். ஆகாப் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டான், விக்கிர ஆராதனையில் போயிட்டான், தேசத்தையே விக்கிர ஆராதனைக்குள்ளே நடத்தி தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை பண்ணி பெரிய பாவம் செஞ்சிட்டான். எப்படி அவனை வந்து ராமோத்துன்ற ஒரு இடத்துல போய் அவன் தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், எப்படி செய்யலான்னு ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ பலர் ஆலோசனை சொல்கிறாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். அப்போ ஒரு ஆவி வந்து, பொய்யின் ஆவி வந்து நிற்குது. அது சொல்லுது, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் ஆகாபுடைய தீர்க்கதரிசிகள் யாருன்னு கேட்டால் எல்லாம் அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் தான். இந்த 450 பேர், அவங்க வாயில் போய் நான் பொய்யின் ஆவியாக இருக்கிறேன், அவனுக்கு நான் போதனை செய்வேன், நீ போய் நீ யுத்தத்துக்கு போ, உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று அவனுக்கு சொல்லுவேன். ராமோத்தில் போய் யுத்தம் பண்ண, உனக்கு ஜெயம் கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் சரி போன அனுமதி கொடுத்தார். அதனால தான் தீர்க்கதரிசிகளை குறித்து, ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. உடனே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் கவனமாக இருக்கணும். பல போதகங்கள், ஆலோசனைகள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் வரலாம். அதனால் நம் கவனமாக இருக்கணும். ஆராய்ந்து பார்த்து, ஜெபம் பண்ணி பார்த்து, வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து, மூத்த தேவ பிள்ளைகள் ஊழியக்காரரிடத்தில் ஆலோசனை கேட்டு தான் அந்த காரியத்தை செய்யணும். அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அது நமக்கு அழிவில், குழப்பத்தில் போய் முடிந்துவிடும். தொடர்ந்து பிற காரியங்களை அடுத்த தியானத்தில் பார்ப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நாங்கள் பிசாசினுடைய தன்மைகளை குறித்து பார்த்தோம். அவன் வல்லமை உள்ளவன், தந்திரசாலி, வஞ்சகன் என்று பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எந்த விதத்திலும் ஏமாந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எவ்வளவோ இந்த உலகத்தில் ஏமாற்றுகள் இருக்கிறது. அவன் சர்வதேச அளவில் ஏமாத்துறான் பிசாசு. பழைய ஏமாத்துக்காரன், பெரிய ஏமாத்துக்காரன். ஆகவே நாங்கள் விழிப்பாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிசாசினிடத்தில் வல்லமை உண்டு. அந்த வல்லமையை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது. அவனுடைய வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு தேவதூதனுடைய வல்லமை தான். அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் ஒரு ஆதாமுடைய அதிகாரத்தை தான் கையில் வச்சிருக்கிறான். நம்மிடத்தில் சகல அதிகாரமும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். அவனுடைய தந்திரம், நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கக்கூடாது, மற்றவங்க மேலே கசப்பு வைக்கணும், பகை வைக்கணும், கோபம் வைக்கணும். அதுதான் அவனுடைய தந்திரம். அந்த தந்திரத்துக்கு இடம் கொடுக்காதபடி மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்க,
யார் மீதும் கசப்பு கோவை பகை வைக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பொய்யின் ஆவி அது உண்மையான போதகம் போல இருக்கும், ஆனால் பொய் போதகமாக இருக்கும். அதில் சிக்கி திசை மாறி போய் மாட்டிக்கொள்ளாதபடி சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பொய்யின் ஆவி எது, சத்தியத்தின் ஆவி எது என்று அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.